மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஏ காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம்.
இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் நாய்கள் வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த பிரதான வீடு மிகவும் நான் நினைக்கும் போது நாமும் சாப்பிட போகிறோம். அதிசயம். அந்த பெரிய ஸ்கெட்சல் ஸ்டிங்களை பாருங்கள். இப்போது நாம் முயற்சிக்கலாமா? அற்றை மூலம் தொடங்குவோம். உண்மையை சொல்ல வேண்டும், நான் மிகவும் மெதுவாக உள்ளேன். ஆஹா, இது எனக்கு பேர் வேகமாக தோன்றுகிறது. ஒரு யோசனை கிடைத்தது. சில வினாடிகளில் அனைத்து பழங்கறியையும் எளிதில் சாப்பிடுவது எப்படி என்பதை நான் அறிவேன். அவற்றை நிறத்தால் வரிசைப்படுத்துவோம். சூப்பர், ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அற்புதமான ஒரு யோசனை சொந்தமாக கண்டுபிடித்துள்ளீர்கள். நன்றி, நான் சரியாக இருந்தேன். ஒரு குச்சியின் மூலம் சாப்பிடுவது மிகவும் எளிது. வாவ், என் நாக்கு முழுவதும் மஞ்சள் ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே அது மற்ற நிறங்களில் அதிரடியாக மாறிவிடும். காட்டுங்கள், வாய் வழி. அது உண்மை. இப்போ உங்க நாக்கு பச்சையா இருக்குது. இது அதிக நாள்ல இருக்காது. முடிவில் அது ஊதா நிறமா இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். வாவ், நிறமயமானது. இத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் முடிச்சிட்டீங்களா? எனக்கு தொடங்க நேரம். சரி, எனது மிட்டாய் எரிய வேண்டும். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் வாயை திறந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் அதில் எரிந்து விடுகிறேன். ஜெனிஃபர், நம்ம என்ன போலப்பழம் துல்லியத்தை கொண்டு பெருமைப்பட முடியாது. எல்லா இனிப்புகளும் பைத்தியம் போல இருக்கின்றன. யாம் பொழுதுபோக்குதான். நான் உங்களுடன் திளைத்திருக்க முடியாது, ஆனால் எனக்கு சாப்பிட வேண்டும். ஸ்வீடுகளை அவ்வளவு அதிர்ச்சி அடையாமல் விரைவாக முடித்துவிட்டேன். கவனிக்கவே இல்லை. உன்னால் தான் நான் அவற்றை முயற்சிக்க முடியவில்லை. மேலும் நான் இன்னும் செல்ல நெடுவழி இருக்கிறது. நான் முதல் காண்டியை மட்டுமே என் வாயில் வைப்பேன். மீயா, நான் கெஞ்சுகிறேன், சீக்கிரம் சாய். இல்லாவிடில் நாமெல்லாம் முதிர்ந்து வருவோம். எனினும் இதை தவிர்க்க ஒரு முறை உள்ளது. நான் புரிந்து கொண்டேன். நீ மீயாவுக்கு உதவ விரும்புகிறாய். இது ஒரு அருமையான கருத்து. நாங்களே ஒரு உண்மையான குழு.
உண்மையா நாசரேட்டியிலே இவை எந்த மிசாயமோ கேட் சீக்கிரம் செய் மியா எங்கள் சிறிய குடுவைகளை வெட்ட விரும்புகிறாள் சரி நான் உன் காண்டிய திருட உனக்கு தரமாட்டேன் அது நான் தானே சாப்பிடுவேன் அது சாத்தியமல்ல ஹாய் யோசிட் ஆப்பண்டஸ் ஹலாய்ஸ் நாமும் ஒரு புதிய சுற்றுக்கு செல்லலாம் இம்முறை எங்கு மாற்றம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் நூடல்லா இது ஒரு இனிய அதிர்ச்சி இப்போது உங்கள் அட்டைகளை பிடியுங்கள் அரி எனக்கு வேற எங்கும் அவசரம் இல்லை என்னிடமும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கலக்கல் நான் அதிவேகமாக இருப்பேன் மற்றும் சராசரி வேகத்தில் செல்வேன் தோல்வியாளர்கள் இன்று நான் மிகச் சிறப்பானவள் பாவம் கேட்ஸ் அவளுக்கு கடினமா இருக்கும் கவலை இல்லை அது நடக்கும் தான் முடிவ தற்சமயம் நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன் ஆனால் இந்த பேக்கேஜிங் இடையூறாக இருக்கிறது இதை துளைக்க வேண்டும் எனது கூர்மையான நகம் இதை செய்யுமா என்று நம்புகிறேன் அருமை நான் இறுதியாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட முடியும் ரொம்ப அருமை நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் மியா என் பசிக்காரமானது எழுகிறது சாக்லேட்டை அவலமாக இருக்க முடியாது நான் வேகத்தை அதிகரிக்க நேரமாயிற்று நான் மேலும் பேஸ்ட் எடுக்க போகிறேன் ஓ இவை மிகவும் அழகாக தெரியவில்லை இருந்தாலும் பாரதம் எனக்கு பிடிக்கும் ரகசியம் நான் ஒரே இடத்துல இவ்வளவு நல்லா சாப்பிடல ஜிஷ்டாசம் இருக்கும் ஓகே நீங்கள் ஏற்கனவே உங்களின் கை முழுவதையும் அதில் வைத்து விட்டீங்க குளிக்கலாம் கொஞ்சம் தாமதமாக ஆனாலே இப்போது என்னிடம் மேலும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்னை கவனிச்சுதற செய்யாதே ஜெனிஃபர் நான் பிஸியா இருப்பதை நீ பார்க்கல தானே நானும் பிஸியா இருக்கிறேன் என் சாக்லேட் பேஸ்ட் திறக்கணும் அப்புறம் சீமன் என்று சொல்கிறது வாவ் இவ்வளவு நிறைய நூடலா இதை பிறகுதான் இப்போது சாப்பிடணும் டின்கை 6 அது துக்கமாக இருக்கிறது நான் இதை பக்குவமாக கோரி சாப்பிடுவேன் எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும் என்று நம்புகிறேன் மகிழ்ச்சி அடைய ஜெனிஃபர் ஒரு சாக்கிந்தோனி நான் எவ்வளவு நேரமாக இதுக்காக காத்திருக்கிறேன் சாக்லேட்டை சாப்பிடணும் என்னால் காத்திருக்க முடியலை நிச்சயமாக நான் உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நீ எனக்கு நடலா கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாவேன் மற்றது என்ன நீ ஏற்கனவே உன் பகுதியை சாப்பிட்டாயே இப்போதெல்லாம் என்னுடைய தவம் ஜெனிபர் சரி என்னால் கூடலக்கரணி தேவைப்படலை ஒரே ஒரு முறை மனசை மாற்றிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா ஜெனிபர் வணக்கம் வேண்டுமா இல்லையா அப்போ நான் மற்றொரு திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் யாரும் பார்க்காத போது நான் இதை சாப்பிடுவேன் என்ன பஞ்ச கொள்ள முடியவில்லை என் பெஸ்ட் குளிர்ச்சியா இல்ல நான் இதை என்ன பொதுவான் பேசேன் மூட்டாள் அவளுக்கு புரிந்து கொள்ளல இது என் வில்லையை மீண்டும் செய்யும் வாய்ப்பு அற்புதம் அடடே அடராசி புரியும் இல்ல என்ன நடக்குது நான் சரியாக கரஞ்சது வேணும் சுவையா இருக்கு நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது இது மியா செய்த வேலை சரி நான் அவளை பிடிக்க போறேன் ஒருவேளை நான் மீண்டும் முயற்சித்து பார்க்கிறேன் நானும் கூட எவ்வளவு வலி பெற்றுட்டாய் அதுவே போதும் எனது சுவை முடிந்து விட்டது ஆது தேவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன பேராயுதம் இல்லை நான் வினாயுதமாக இல்லை முதலில் மெதுவாக ஜாடியை திற என் பொறுமை விரைவில் முடிந்துவிடும் நான் காத்து கொள்ள முடியாது உதவியதற்காக நன்றி பிறந்த நாள் நார்வால் இருக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் நான் இதைதானே கையாள முடியும் என்று நம்புகிறேன் என்னால் முடியாது என பயமாக இருக்கிறது தயவு செய்து உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள் தயவு செய்து வேண்டாம் ஓ அதுதான் எவ்வளவு நல்லவர் நீமியா அது உண்மையா மறுபடியும் நன்றி Entering scene is during the chocolate based race game. எனக்கும் அதை திறமையாக செய்ய வேண்டும் Easy interior in tram. On choosers is my eye. ஜெனிபர் எழுந்திரு நான் அதை இனிமேல் பார்க்க முடியவில்லை ஆமாம் நான் சாக்லேட்டின் வாசனை ஏற்கனவே உணர்கிறேன் எப்படி நடக்கிறது கேட் நீ நுடல்லா சாப்பிட முயற்சி செய்கிறியா ஓ நாங்கள் திரும்பி விட்டோம் அது மிகவும் சுவையாக இருந்தது காத்திருந்து நன்றி அப்படியும் எங்கு இருக்கிறது ஹாம்ரோ உணவு எனக்கு ஐஸ்கிரீம் தென்படுகிறது மிகப்பெரிய பானைகள் சூப்பர் வண்டிகளை பார்க்க காத்திருக்க முடியாது நிறைஞ்சு விடுவேன்
புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் வெப்பம் ஜெனிஃபர் நீ ஸ்பூன் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் முடியுமா ஆமாம் மாஸ்டர் போக அதுக்கு சற்றே நேரம் கொடு நீ என்ன பண்றாய் அம்மியா எனக்கு எனது ஐஸ்கிரீமை கரையும் முன் சாப்பிடணும் அடே நான் அதை எடுக்க முடியல அது சிக்கி இருக்குது சூப்பர் இறுதியா வெறுப்பா பிடிச்சேன் பெரிய ஐஸ்கிரீம் போல இருக்குது சந்தைக்கு சாக்லேட் இல்லாம என்ன அருமை உனக்கு என்ன ஆச்சுமியா எதுவும் இல்ல எல்லாம் நல்லா இருக்குது இங்க கொஞ்சம் குளிர் இருந்தது ஆனா அந்த நிலைமையை நான் கட்டுப்பாட்டுல வச்சுள்ளேன் ஓ இல்லை மீயா முற்றிலும் குளிர்ந்து விட்டார் நீ என்ன நினைக்கிற ஜெனிபர் நீ ஒரு டார்ச்சர் பேரின் வச்சு விரும்புகிறியா இது ரொம்ப ஆபத்தானது கூடிய மற்றும் பேணியை எடுத்துக்கொள் நான் மீண்டும் நகர முடிகிறது நின்று விடாதே கேட் ஓ மிகவும் நன்றி இதை போய்விட இந்த ஷீ இதை எடுத்துரும் அது ரெண்டாய் முடிஞ்சு சொல்லவா தோ இது ஐஸ்கிரீத்தை சுவைக்கலாமா இந்த ஒரு ஸ்பூன் தடவை இருக்குது எனக்கு ஒரு கோன் தயாரிக்க விரும்புறேன் இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க பாப்பீங்க அருமை அது இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன் என்னை அடித்தாய் கேட் நீ ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட விரும்பினாய் என்று நினைக்கிறேன் என்னை ஃபிஃபி ஃபார் ஃப்ரீ மார்க்கெட் பிரிச்சுராவ் உன்னோட மீயா என்பா அது என்னுடைய முறுக்கு நான் பண்ணிவிட்டேன் அதனால நான் அதை சாப்பிடுவேன் எவ்வளவு சுவையா இருக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த பக்கமும் லிக் செய்தாலும் அதிசயம் இதை சற்று சந்தேகமே இல்லை ஓ இல்லை 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 எனது கோன் விழப்போகிறது ஆஹா கோவப்பட வேண்டாம் கேட் எதுவும் நடக்கலாம் சரி நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் அடி நாயே என் ஐஸ்கிரீம் முழுக்கவும் உருகிவிட்டது எப்படி இது இதற்கு கூட சாதகமுள்ள அம்சங்கள் இருக்கின்றன இப்போது நான் குடிக்கலாம் ஜெனிஃபர் தவறு செய்து கவலைப்படாதீர்கள் யாரையும் துளிர்க்காதீர்கள் என முயல்கிறேன் ஹோலி மாதர் ஆஃப் அவள் ஆடைகளை எல்லாம் நினைத்து விட்டாள் ஆனால் அது சுவையாக இருந்தது ஆம் வணக்கம் அனைவருக்கும் உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார் நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன் இது பருப்பு பிங்க் இல்லை யாரெல்லாம் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்கள் பெறுவர் அருமை நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும் வெற்றி பெறுவது என் ஆசை இதோ அவளின் உருவமைப்பு அற்புதம் சில நிறங்களை சேர்ப்போம் அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும் வாவ் கோ எனக்கு மை பிடிக்கவில்லை ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன் நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன் எல்லாம் தீர்ந்து விட்டது நான் அதை பணியாற்றுகிறேன் நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன் உடனே என் கனவுகளின் காரை வரைவேன் பெரிய கருப்பு கட்டைகளுடன் மற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும் நல்லா இருக்கும் ப்ரோத் சுவிங்க சேர்க்கணும் நல்ல புதன் வாங்க ஓஹோ நேரம் முடிந்துவிட்டது பரவாயில்லை புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும் அதுவா உன்னை பற்றி என்ன அது நியாயமில்லை என காட்டுங்கள் பேரழிவு ஏய் அற்புதம் சிறந்த கார் நான் வெற்றியாளர் நீங்களா சரி இது என் புதிய கார் நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை உதவி நிமிடம் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது இது சூப்பரா இருக்கு போகலாம்
எல்டியின் நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம்! என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து, நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சொல்றேன். சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக. கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ், சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம், இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனை பார்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன். துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை. நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்க போகிறது. மறிக்கிறீங்க, காத்திருந்தா தெரியும். சரியா? வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி. ஓ, இது புதன்கிழமை மாதிரி. வாங்க. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. ரொம்ப குள்ள.
என்ன அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை. புதன்கிழமை இதை பத்தி நாம் பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும், ஒரு காப்சியூல் இருக்கும், அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். நாக்கு அறியம் சர்மேன். வாய் எத வைன் விடும் சார் ஃப்ரெண்ட்ஷி. அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். இல்ல, என்ன? வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன? இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்லை. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ சரி, இங்கே வாங்க, உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம், அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம். நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புதுநாள் பாருங்கள். or 3D pins the altorial pyre audium in shackering. நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அட போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து. ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முடிந்தது. ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு. நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள் அறிவீர்கள். நீங்க எனக்கு ஒரு கூட சன்னியாசி. தொடர்ந்து வெற்றி பெறு. இதோ உன் பரிசு. இதை பார்த்துக் கொள்ளவும். வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி. ஏய், ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர். அமைதி. ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க? அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில்.
நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம் உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம், இது ஒரு அழகான பனிகேக் ஆகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அதை திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன? மனம் வருது. ஓ, அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கு இருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்பவும் சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, பேசலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே? தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா, வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்து இருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே.
நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம் அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவி கொள்கிறேன். நான் திரிலாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி. ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பார்க்கறையா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே, ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே? தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம்.
ஹா இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும், இது எங்களை மாசாத்திரம்